வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் ஆயிடுச்சுப்பா வீடியோ போட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ போடாததுக்கு காரணம் நான் இல்லை, சூரிய பகவான் தான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெயில் காஞ்சி எல்லா மூலிகை செடியும் காஞ்சி போயிடுச்சு. இப்போது ஒரு வாரமாக தான் மழை பெய்யுது. இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் புதுசாக களை எடுக்கிற இயந்திரம் வாங்கியிருக்கேன். அதாவது ப்ரஷ் கட்டர். இப்போது வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ப்ரஷ் கட்டர்ன்ட்டு களை எடுக்கிற இயந்திரம் போட்டுருக்காங்க. சரி, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ ஆள் பற்றாக்குறைன்றது வந்து நார்மலாக நிறைய எல்லா ஊர்லேயுமே இருக்குது. அதை குறைக்கலாம் அப்படின்ட்டு இந்த ப்ரஷ் கட்டரை பற்றி நிறைய வீடியோ பார்த்தேன் நான். சரி, நம்மளும் ஒன்று வாங்கி பார்ப்போமே. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம பண்ணுற விவசாயம் நம்ம வீடியோவில் சேனலில் வந்து நிறைய விவசாய வீடியோகளை போட்டிருக்கேன். சோளம் நடுறதாகட்டும், வேர்க்கடலை, நெல் பயிர், அப்புறம் பார்த்திங்கனாக்கா உளுந்து, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால் சரி, களை எடுக்கிற இயந்திரம் வாங்கி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மிஷினு, என்னென்ன நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து ஆள் பற்றாக்குறையை எப்படி குறைக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ அந்த ப்ரஷ் கட்டுறதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்ப்பா. ப்ரஷ் கட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நார்மலாக இதுவில் பார்த்து வாங்கவே இல்லை, நம்ம அமேசான்லேயோ நெட்டில் போட்டு வாங்கலை. நான் பார்த்தேன்னாக்கா, இப்போ வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து அக்ரின்ட்டு விவசாய சங்கம் வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காருப்பா. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ப்ரஷ் கட்டரு, நம்ம மருந்து தெளிக்கிற மிஷினு, அப்புறம் ரொட்டேட்ரு, இந்த மாதிரி நிறைய இந்த மாட்டுக்கு பில் கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி விவசாயிகளுக்கோசம் அவங்க வந்து விவசாய சங்கம் வச்சுருக்காங்க. அந்த விவசாய சங்கத்தில் இவங்க மானிய விலையில் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் பேசி இந்த விவசாய கருவியை வாங்கினேன். அதாவது களை எடுக்கும் இயந்திரம். இது வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிளகாய் நட்டாலோ, கத்திரி செடி போடலாம், மல்லி செடிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மாந்தோட்டத்துங்களுக்கு, இப்படி எல்லா இடத்துக்கும் வந்து களை எடுக்கிறதுக்கோசம் செடி கிட்ட போக முடியாது இல்லையா, ரொட்டேட்டர்லாம் அதுக்கிட்ட ஓட்ட முடியாது. ஆனால் இந்த சைடு பேக் மாடல் வாங்கியிருக்கேன் நான். இதை ப்ரஷ் கட்டரில் சைடு பேக் மாடல். இதில் வந்து எல்லா செடிங்க ஓரமும் நம்ம களை எடுத்துக்கலாம். சோளத்துக்கு, உளுந்துக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மாமரத்துங்களாண்ட களை எடுக்கிறதாகட்டும், மிளகா செடி, அப்புறம் மல்லி செடி, இந்த மாதிரி தக்காளி கன்று, எல்லா செடிங்களுக்கும், கத்திரி செடி, இந்த மாதிரி எல்லா செடிங்களுக்கும் களை எடுக்கலாம். அந்த வரப்புங்களில் இருக்கிற பில்லுங்களையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, இது கூட பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரஷ் கட்டர் கூட 10 ஐட்டம் எங்களுக்கு அந்த ப்ரஷ் கட்டர் கூட சேர்ந்து கொடுத்தாங்க. இது இல்லாமல் நான் ஒரு 4-5 ஐட்டம் சேர்த்து வாங்கியிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கனாக்கா, நம்ம இடம் வந்து ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி, இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் நிறைய இருக்கும். அதில் ஓடக்கூடிய மிஷின்களாக பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கனாக்கா, இது வந்து களை எடுக்க இயந்திரம், ரொட்டேட்டர் மாதிரிப்பா. இது வந்து 3/4 அடி. இப்போ நம்ம 3/4 அடினாக்கா மிளகாய் செடி நடுறது, தக்காளி கன்று, கத்திரி செடி, வெண்டை செடி, இப்படி நடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து 3/4 அடிக்கு அவ்வளோதான் கேப் விடுவோம். அதுக்கு இந்த ரொட்டேட்டரை போட்டு அடிச்சிங்கனாக்கா சூப்பராக பல்லு மெழிஞ்சிடும். இப்போ ஆள் வச்சு களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 2 பக்கம் நல்லா ஓடும் போது, இது ஓடும் போதே 2 பக்கமும் மண்ணும் அணைச்சிக்குதுப்பா. 2 பக்கம் மண் தள்ளுறதுனால செடிங்களுக்கும் மண் அழைக்கிற வேலையும் கம்மி. அதனால் இது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரஷ் கட்டர் பார்த்திங்கனாக்கா மிஷின் கூடவே எங்களுக்கு வந்த மிஷிது. இது இல்லாமல் இப்போ வந்து நம்மளது வந்து பூமி எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் ஒரு சில கழனிங்க வந்து கீழ்கழனிலாம் வந்து ஒன்றிய கல்லுங்க இருக்கும். அதில் அடிக்கிறதுக்கு நான் வந்து தனியாக இப்போ எக்ஸ்ட்ராவாக பொருளுங்க 4-5 பொருள் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வாங்கின பொருள் தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம கல் இருக்கிற இடத்துங்களில் கூட நல்லா ஓட்டிக்கலாம். மாந்தோட்டம் இந்த மாதிரி இடத்துங்களில் நல்லா ஓட்டலாம். ரோட்டோரங்கள்லேயும் நல்லா ஓட்டலாம். எவ்வளோ கல் இருந்தாலும் ஒன்றும் ஆகாதான் அப்படி அவர் சொன்னாங்க. அந்த அக்ரியில் சொன்னதுனால இந்த மிஷினை நான் தனியாக வாங்கினேன். இது வந்து 10 அட்டாச்மெண்ட்டில் ஒன்று கிடையாது. இதை வச்சோம் நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் களை எடுக்கும் போது எடுக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இன்னொரு செடிக்கு வர இது மண் அணைக்கிறோம் பாருங்கள், அந்த அணைப்பில் கூட இதை நம்ம ஓட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து 2P பிளேடுன்னு சொன்னாங்க. இது 3D பிளேடு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வரப்போரங்களில் இருக்கிற பில்லுங்களையும் வரப்பு மேலே இருக்கிற அந்த மஞ்சள் மில்லுன்னு சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி பில்லுங்களை அடிக்கிறதுக்கும்
சின்ன சின்ன வரப்புங்களே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த வேப்பங்கன்று இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் இல்லையா, இவ்வளோ கணத்தில் இருந்தால் கூட இது வெட்டி எடுத்துரும்னு சொல்கிறாங்க. இதையும் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட பார்சல் போட்டாங்க பாருங்கள், அந்த பார்சலு அந்த பொருள் வந்ததெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்சல் வந்தது, என்ன கம்பெனிலேருந்து வந்ததுன்னு நீங்கள் அதை பார்த்து கூட அந்த அங்கே வந்து அந்த அக்ரியில் ஃபோன் பண்ணி விவசாய சங்கம் அது அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நல்லா டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் விவசாயத்துக்கு உங்கள் இடத்த பற்றி கேட்பாங்க. கேட்கும் போதே அவங்களுக்கு புரியும், அவங்க உங்கள் இடத்துக்கு இந்த பொருள் போதுங்கன்னு அவங்களே சஜஷன்லாம் சொல்லுவாங்க. இல்லை வயசானவங்க இருக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சமாக ஒரு 2 ஏக்கரால் தோட்டம் வச்சுருக்கோங்க, நாங்கள் அந்த தோட்டத்தை வச்சு தான் பார்க்குறோன்னா நான் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சைட் பேக் மாடலில் வாங்கியிருக்கேன் ப்ரஷ் கட்டர். ஆனால் இதில் டாலி மாதிரியும் இருக்குது, பேக் மாடலும் இருக்குது, முதுகில் மாட்டிக்கிற மாதிரியும் இருக்குது. இப்படி 3 மாடல் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் இதுதான் எங்களோட இடத்துக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சைட் பேக் மாடலே போதுங்க அப்படின்னு சஜஷன் சொன்னார் அவர். சரி, அவங்க சொன்னபடி நான் வாங்கியிருக்கேன். ஓகே, எங்களுக்கும் இதுதான் பெனிஃபிட் மாதிரி தெரியுது. ஏன்னா நின்றுக்கிட்டு நம்ம அழகாக சைடில் மாட்டிக்கிட்டு நல்லா நல்லா ரொட்டேட்டட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மிஷின் ஆர்டர் போட போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட சஜஷன் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கணுன்றதுனால மட்டும் பேச வேண்டாங்க, ஒரு வாட்டி பேசுனீங்கனாலே அவங்களோட கருத்தை கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும், மிஷின் வாங்கணுன்ற எண்ணமும் உண்டாகும். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து செயின் ஷேக்கர், அதாவது மரம் கவாத் பண்ணுறது. இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய மாந்தோட்டம் இருக்குது இல்லையா, அந்த மாங்கன்னுங்களோட பக்க கிளைங்களை கட் பண்ணுறதுக்கோசமும் வாங்கியிருக்கேன். இது அது மட்டும் பண்ணாதுங்க, தென்னை மரத்தில் இருக்கிற பக்க கிளைகளை, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோட்டு ஓரங்களில் நம்ம வேலி ஓரங்களில் தேவையில்லாத மிளச்சிருக்க களை செடிங்க முள்ளு செடிங்கள்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கோசம் இது வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த ப்ரஷ் கட்டர் கூட அந்த 10 பொருள் ஒன்றும் இல்லை, இது நான் தனியாக வாங்கினேன். இதெல்லாம் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஐயா. இதுக்கப்புறம் நான் ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் எடுத்து போடுறேன். ஒவ்வொரு பொருளாக இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மாந்தோட்டம் இது ரோட்டு ஓரத்துங்களில் இருக்கிற பில்லுங்களை அடிச்சுட்டு பெரிய செடியாக இருந்தாலும் சரி சின்ன பில்லாக இருந்தாலும் சரி அப்படியே மாவு மாதிரி அரைச்சிடுதுங்க. செம்மையாக இருக்குது. நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுதான். அந்த பில்லெல்லாம் போட்டு அரைச்சிடுது பாருங்கள், எவ்வளோ வேகமாக எப்படி சுற்றுது பாருங்களேன். ஒரு பில்லு கூட இல்லைங்க, பில்லு பெரிய பில்லு இடுப்பு ஒசரமான பில்லை கூட மாவு மாதிரி அரைச்சிடுது. பொடி பில்லு தரையாக இருக்குது பாருங்கள், அதை கூட அழகாக சூப்பராக அரைச்சிடுது.
இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இப்போ மிஷினை எடுத்து நாங்கள் முதல்ல செக் பண்ணதே இந்த பில்லு அரைக்கிறது தான். ஏன்னா நான் முக்கியமாக வாங்கினது நம்ம ரோட்டோங்களில் 2 பக்கத்துலேயும் வந்து நிறைய களைச்செடி முளைக்குது. களைச்செடினா எல்லா மூலிகை செடிங்க தான் அது இருந்தாலும் அப்படியே மூடிக்குது, ரோட்டு வரைக்கும் வந்துடுதுங்க. அதை முதல்ல எடுத்து காலி பண்ணணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரஷ் கட்டரையே வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் களைக்கொல்லி அடிங்க, களைக்கொல்லி அடித்தா முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துல வந்து ரோட்டு மேலேயோ ரோட்டு ஓரத்துங்களையும் நம்ம வந்து மிஷின்லாம் வச்சு ஓட்ட முடியாது. ஆனால் நிறைய பேர் களைக்கொல்லி அடிங்க செத்துரும், பில்லே முளைக்காது. களைக்கொல்லி அடித்தா பில்லு மட்டுமா சாகும், நம்ம செடியும் தானே செத்து போகும். சரி, அதுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னு ஐடியா பண்ணி தான் இந்த ப்ரஷ் கட்டரை வாங்கியிருக்கேன். சைட் பேக் மாடலு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வாட்டி தான் இப்போ ஒரு மிஷின் தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே பிடிச்சிருக்குல்ல. அடுத்த பொருளுங்களை எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன்ப்பா. என்ன மக்களே, இப்போ இந்த ப்ரஷ் கட்டரில் களை எடுக்க ஏந்திரம் இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. வரப்புங்களில் இருக்க முக்கியமான மஞ்சள் மில்லு, அந்த மஞ்சள் மில்லை காலி பண்ணவங்க எங்கள் தோட்டத்தில் நிறைய இருக்குதுப்பா. வரப்பு ஃபுல்லாக அதான் இருக்குது. அந்த மஞ்சள் மில்லுங்களை 2 பிளேடும் 3 பிளேடும் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேடை வச்சு தான் அதை கட் பண்ணணுமா. அது எப்படி கட் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், சரிங்களா. அடுத்த வீடியோவில் எல்லா பொருளையுமே நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறோம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சரியா மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன்.